அகமதாபாத் விமான விபத்துக்கு முன்பு கடைசியாக பைலட் அனுப்பிய மே டே செய்தி என்ன? வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. அகமதாபாத் லண்டன் ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் விபத்துக்குள்ளானது. 242 பேர் பயணித்த இந்த விமானம் மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதியில் விழுந்து நொறுங்கியது. கட்டிடத்தின் மீது விமானம் விழுந்து குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உட்பட 242 பேர் பயணித்த இந்த விமான விபத்தில் இதுவரை 110 பேர் உயிரிழந்துள்ளனர். விமானம் புறப்பட்ட உடனேயே விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதை விமானி கண்டறிந்தார். இதையடுத்து விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கு மேடே மேடே என்று அவசர செய்தியை அனுப்பினார். இந்த செய்தி கட்டுப்பாட்டு அறைக்கு சென்று அவர்கள் பதிலளிப்பதற்குள் விமானம் விபத்துக்குள்ளானது. விமானி அனுப்பிய மே டே செய்தி என்ன? ஏர் இந்தியா A171 விமானம் அகமதாபாத் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட உடனேயே சிக்கலில் சிக்கியது. இதனால் ஏர் இந்தியா விமானி சுமித் சபர்வால் மற்றும் கிளைவ் குந்தர் ஆகியோர் மே டே செய்தியை அனுப்பினர். விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கு இந்த மே டே செய்தியை அனுப்பினர். ரேடியோ தொலைத்தொடர்பு மூலம் செய்தி அனுப்பப்பட்டது. விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறை உடனடியாக செயல்பட்டது. ஆனால் அதற்குள் விமானம் விபத்துக்குள்ளானது. மேடே என்பது அவசர சூழ்நிலையில் பயன்படுத்தப்படும் செய்தி. முக்கியமாக விமானம் மற்றும் கப்பலில் இந்த செய்தி பயன்படுத்தப்படுகிறது. இது மிகவும் அவசரமான சூழ்நிலை அல்லது நிலைமை கைமீறி செல்லும் போது பயன்படுத்தப்படும் நிலையான செய்தி. 1920இல் இந்த வார்த்தை முதலில் பயன்படுத்தப்பட்டது. மேடே என்று செய்தி வந்தால் மிகவும் அவசரமான சூழ்நிலை என்பது விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறை ஊழியர்கள் உட்பட அனைவருக்கும் புரியும். இங்கிலாந்து போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறையில் இருந்த ஃபெட்ரிக் ஸ்டான்சி மெக்ஃப்ராட் இந்த மேடே செய்தி வார்த்தையை அறிமுகப்படுத்தினார். மிகவும் அவசரமான சூழ்நிலையில் விமானி எளிதாக செய்தியை அனுப்பவும் அனைவருக்கும் நிலைமையின் தீவிரம் புரியும் வகையிலும் இந்த வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது. ஆரம்பத்தில் SOS என்ற செய்தி பயன்படுத்தப்பட்டது. ஆனால் விமான தொலைத்தொடர்பில் S என்ற எழுத்தை சொல்வதிலும் கேட்பதிலும் வித்தியாசம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே எளிதாக சொல்ல முடியும் வகையிலும் ரேடியோ தொலைத்தொடர்பில் கேட்பவருக்கு சிக்னல் பலவீனமாக இருந்தாலும் புரியும் வகையிலும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அகமதாபாத் விமான விபத்தில் ஊழியர்கள் உட்பட 242 பேர் பயணித்தனர். இதில் 169 பேர் இந்தியர்கள், 53 பிரிட்டிஷ்காரர்கள், 7 போர்ச்சுகீசியர்கள் மற்றும் ஒரு கனடிய குடிமகன் இந்த விமானத்தில் பயணித்தனர். இவர்களில் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியும் இந்த விமானத்தில் பயணித்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. விமான விபத்தில் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றன. தற்போதைய தகவலின்படி 110 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது அகமதாபாத் விமான நிலைய சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. விமானம் விபத்துக்குள்ளான இடத்திலிருந்து மருத்துவமனைக்கு செல்லும் பாதை சிக்னல் இல்லாததாக மாற்றப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.